1770 ஆல்ரெடி இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க்னு பார்த்தோம். 1934ன்னு பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேங்க் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் என்ன அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான். 1770 இது அண்டர் பிரிட்டிஷ் ரூல்ஸ் படி இது வந்து ரன் ஆச்சுன்றாங்க. தென் இந்தியாவில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணது, டாமினேட் பண்ணது எல்லாமே வந்து பேங்கிங் சிஸ்டமு இந்த பிரசிடென்சி பேங்க்ன்றாங்க. பிரசிடென்சி பேங்க்னால் என்னன்னா 3 பேங்க்ஸ் இருந்ததுன்றாங்க. பிரசிடென்சி பேங்க் என்னென்ன நேமில்? பேங்க் ஆஃப் பெங்கால் 1806, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இந்த 3 பேங்க்ஸ் தான் என்னென்னா பிரசிடென்சி பேங்க். இந்த பேங்க் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மர்ஜ் பண்ணாங்கன்றாங்க. எப்போ அப்படின்னா ஆல் மர்ஜ் 1921 மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருந்தது, இந்தியன் பேங்க்கு. அது என்ன ஆச்சு அப்படின்னா 1955 சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன நேமா அப்படின்னா எஸ்பிஐயாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேங்க்ஸு. அப்புறம் பிரசிடென்சி பேங்க்காக ரன் ஆச்சு. அந்த பிரசிடென்சி பேங்க் எல்லாம் வந்து இம்பீரியல் பேங்க்காக சேஞ்ச் ஆச்சு, மர்ஜ் பண்ணாங்க. சேஞ்ச் ஆகல, மர்ஜ் ஆச்சு 1921. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த இம்பீரியல் பேங்க் வந்து 1955 எஸ்பிஐயாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக அந்த இம்பீரியல் பேங்க் கிடையாது, எஸ்பிஐன்னு தான் இருக்குது. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க். இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸோட ஹிஸ்ட்ரி. இந்தியன் பேங்க்கில் இந்தியாவில் இருக்கிற பேங்க்கோட ஹிஸ்ட்ரி.